இது சஃபி சுலைமான் சார்கிட்ட கேட்கலாம். டாக்டர் சஃபி சுலைமான் அவர் இப்போ அதிமுக தரப்பில் அந்த விமர்சிக்கக்கூடிய முக்கியமான விமர்சனமாக கடன் அளவு வந்து பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு, அதனால் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி திட்டங்களை பெரிய திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை, இன்னொன்று கல்வி கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை, சமவேளைக்கு சம ஊதியம் என்று அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரிவு, அதாவது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஆனால் சில பிரிவினருக்கு அவர்கள் இந்த சமவேளைக்கு சம ஊதியம் என்பது வந்து நிறைவேற்றப்படவில்லை என்று சீனிவாசன் கூறுகிறார். இதே போல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறிய குற்றச்சாட்டுகளையும் அந்த விமர்சன கருத்துக்களையும் அவர் கூறினார். நீங்கள் இந்த கடன் சுமை உண்மையிலே அதிகரிச்சிருக்கா? இந்த 5 ஆண்டுகளில் முக்கியமான திட்டங்கள் வாக்குறுதிகள் நிறைவேற்றாததற்கு என்ன காரணம் சொல்லுங்க சார். நீங்களே முதல்ல சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கேக்குதுங்களா? 535 வாக்குறுதியில ஆமா 4ல் 1 பங்கு தான் நிறைவேற்றிருப்பதா இபிஎஸ் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இபிஎஸ் வந்து பாதி நேரம் வந்து நாக்பூர்லயும் டெல்லியிலயும் போயிட்டு முகத்துல கர்ச்சீஃப் போட்டு உட்காந்துட்டா அவருக்கு மீதி இருக்குதுல இங்க தெரியாது சார். பாவம், அவரை ஒன்னும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாக்பூருக்கும் டெல்லிக்கும் அமித்ஷாவை பாக்குறதுல பாதி நாள் போயிடுறாரு. தனிப்பட்ட முறை சொல்ல வேண்டாம், வாக்குறுதி நிறைவேற்றின வாக்குறுதி சொல்லுங்க. இல்ல அதான் விஷயத்துக்கு வரேன்னு நீங்க அவசரப்படுறீங்க. அப்போ அவருக்கு வந்து இபிஎஸ் எப்படி பாதி தெரியும்? அவருக்கு ஒண்ணு தெரியாது. இதுல பாதி தானே அவருக்கு தெரியும், விஷயம் தெரியும். அதே மாதிரி இப்போ அண்ணன் புதுக்கோட்டை சீனிவாசன் பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப மனசு வருத்தமா அவர் பேசும்போது பாவம், ரொம்ப மனசு காயப்பட்டு பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் எவ்வளவு தூரம் மிக தெளிவாக சந்தோஷமாக டைரக்ட் பெனிஃபிஷியரியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும். இவங்க ஆட்சியில இவங்க என்னெல்லாம் அலங்கோலப்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப சீனிவாசன் வந்து யாருக்குமே எதுவுமே பண்ணல, எதுக்கு இவ்வளவு லட்சம் கடன் வாங்கணும்னு கேட்டாரு. அப்ப யாருக்குமே நீங்க எல்லாருக்கும் பண்ணிட்டு எதுக்காக நீங்க 5.25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சிருந்தீங்க 2021 வரையும்? அது கேட்கணும் இல்லையா? அப்ப ஏன் சீனிவாசன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? அப்ப ஏன் அம்மையார் ஜெயலலிதா வந்து 2017 சாகும்போது 2.25 லட்சம் கடன் வச்சிருந்தாங்க? அவங்க யாருக்கு என்ன பண்ணாங்க? அப்போ அவங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாம எதுக்கு அவ்வளவு கடன் வாங்கி வச்சிருந்தாங்க? 2017 2.25 லட்சம் கடன் வாங்கி வச்சிருந்தாங்க. 4 வருஷம் இவங்க எதுக்கு 5.25 லட்சம் கடன் வாங்கினாங்க? அது அவர் புதுக்கோட்டை சீனிவாசன் யோசிக்கணும் இல்லையா? பாவம் மனுஷன், அது அவர் மறந்துட்டாரு அவர் அதெல்லாம். இப்ப இவருக்கு இது மட்டும் ஞாபகம் இருக்கு. இப்ப என்னன்னா சார், இப்போ சிம்பிளா ஒரு கணக்கு சொல்றேனே. இப்போ நான் வந்து 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் சார் வருஷத்துக்கு. மாசத்துக்கு 80,000 ரூபாய் என் சம்பளம்னு வச்சுக்கீங்களேன். ஒரு டாக்டரா இருக்கேன். எனக்கு வந்து ஒரு மெர்சிடிஸ் கார் வாங்கணும் 35 லட்சம் ரூபாய்க்கு. நான் 30 லட்சம் ரூபாய் கார் வாங்கிடுவேன். எதை நம்பி வாங்குறேன்? என்னால மாசம் இஎம்ஐ கட்ட முடியும், என்னால மாசம் மெயின்டைன் பண்ணிக்க முடியும், என்னோட காரை நான் இது பண்ண முடியும், என்னோட அசெட் வந்து நான் வாங்குறேன். அப்படிதானே? 80,000 ரூபாய் மாத சம்பளம் உள்ளவங்க பென்ஸ் வாங்க ஆசைப்படக்கூடாது சார். அது ரொம்ப கஷ்டம். இல்லைங்க, தைரியமா இஎம்ஐ கட்ட முடியாது. அதத்தான் சொல்றாரு. நீங்க தப்பு. நீங்க சொல்றது தப்பு. அதுதான் சொல்ல வரேன். இல்ல சார், நீங்க என்ன சொல்ல அனுமதிக்கணும், என்ன பேச அனுமதிக்கணும், நீங்களே பேசிட்டு இருக்கணும். சொல்லுங்க. அதாவது நான் வந்து 80,000 சம்பளம் வாங்கும் போது 30 லட்சம் ரூபாய் பென்ஸ் வாங்க அப்ளை பண்றேன். என் சிபில் ஸ்கோர் ஒண்ணு இருக்கும். என் சிபில் ஸ்கோரை பார்த்தா கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஸ்கோர் இருக்குது. ஒரு நாட்டுக்கான வேர்ல்ட் பேங்க் ஸ்கோர் உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஜிடிபி டெப்ட் ரேஷியோன்னு ஒரு ஸ்கோர் உண்டு. அந்த டெப்ட் வர்சஸ் ஜிடிபி ரேஷியோக்கு மேல போனா நம்மளால கடன் வாங்க முடியாது. இந்த விஷயத்த வந்து அதிமுககாரங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த விதமான விஷயங்கள்லாம் தெரியாது. அப்போ நாம இந்தியால இருக்கிற மாநிலங்கள்ல டெப்ட் வர்சஸ் ஜிடிபி ரேஷியோ குறைவா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல, அதுவும் பெரிய மாநிலங்கள்ல நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. ஏன்னா நம்ம சிபில் ஸ்கோர் உங்களுக்கு 500க்கு மேல இருந்ததுதான் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் ஜிடிபி வர்சஸ் டெப்ட் ரேஷியோ உங்களுக்கு 26க்கு கீழே இருந்ததான் கடன் கொடுப்பாங்க. நம்ம மாநிலம் 26 to 28 இருந்தாக்கா கடன் கொடுத்தா யோசிப்பாங்க. 30க்கு மேல இருந்தா கடன் தர மாட்டாங்க. நம்ம பக்கத்து மாநிலம், முன்னேறிய மாநிலம் கேரளான்னு சொல்ற மாநிலம் 32, இந்த பக்கம் கர்நாடகா 31. நாம பெருசா புகழக்கூடிய பாஜக ஆளக்கூடிய டபிள்யூபி சர்க்கார் இருக்கிற மாநிலம் எல்லாமே அதிகம். ஆனா தமிழ்நாடு 25க்கு உள்ள இருக்கு, 26 இருக்கு. அப்போ நாம
அதை வாங்குறதுக்கும் அதனால நம்ம மாநிலத்துல முதலீடு பண்றதுக்குமான திராணி நமக்கு இருக்கு. அதை நாம செய்யறோம். இது அதிமுக இருக்கும்போது இல்ல. இதுதான் உண்மை. மீண்டும் மீண்டும் நம்ம புதுக்கோட்டை அண்ணா திரும்ப திரும்ப டெபிசிட் பத்தி பேசுறாரு. இத பத்தி நான் சொல்லணும். ரெவென்யூ டெபிசிட் எப்படி நமக்கு குறையும், எப்படி நம்மளால அதை சேர்க்க முடியாது. நாம இங்க இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் டாக்ஸ் அது ஒன்றிய அரசுக்கு போது, அவங்க கொடுக்கக்கூடிய நமக்கு வருவாயை கரெக்டா கொடுத்தா, ரெவல்யூஷன் கரெக்டா கொடுத்தா நமக்கான டெபிசிட் கரெக்டா பூர்த்தி ஆகும். அந்த டெபிசிட் பூர்த்தி ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் அமித்ஷா கூட போய் ஒட்டி உறவாடிட்டு இருக்கீங்களே, நிர்மலா சீதாராமன் கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்களே, நீங்க கேளுங்க. நீங்க போய் எங்க மாநிலம் நிதி பற்றாக்குறை இன்னமும் இருக்கு. இவ்வளவு நிதி பற்றாக்குறை இருந்தும் எங்க மாநிலம் முதல் மாநிலமா இருக்கு, பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கு. அப்பமும் நீங்க எங்களுடைய நிதியை ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதை தயவு செய்து கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. திராணி இருந்தா அதை கேட்கற திராணி இல்லாம இந்த திமுக ஆட்சி குறை சொல்றதுக்கு புதுக்கோட்டை சீனிவாசன் அன்னைக்கு என்ன தார்மீக பொறுப்புக்குன்னு புரிய மாட்டேங்குது. எடப்பாடியாவது அப்படி பேசுறாருன்னா புதுக்கோட்டை சீனிவாசன் அதே மாதிரி பேசுறாரு. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. அவங்களோட முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறார்.